எனவே உண்மையான ஷைக்மார்களைக் கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்வதால் உங்களுக்கு மெய்யை கற்றுக் கொடுப்பார்கள். அவருடைய சகவாசத்திலிருந்து படிப்பவற்றைக் கொண்டு மெய்ப்பொருளை அறிய முயற்சிகளாக ஆகுங்கள். மெய்ப்பொருளின் மகிமையை உணருங்கள். சமுதாயத்தார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் பிற தினமும் அசுத் தொழுகை முடித்துக் கொண்டவர்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு குர்ஆனினின்றும் சூரத்துல் ஃபத்ஹ் 48வது சூறாவை ஒரு தடவையும், தபாரக்கல்லதி பியதில் முல்க் என்ற சூறாவை 5 தடவையும், அம்மையத் 78வது சூறா ஒரு தடவையும், நாசியாத் 79வது அத்தியாயம் ஒரு தடவையும் முறையாக ஓதிக்கொள்ளுங்கள். முறையாக நாம் முயற்சி செய்யும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய விலாயத்தை நாம் அடைய முடியும். ஆகவே பொறுமையோடு செயல்படுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களோடு இருப்பான்.